ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய லேண்ட் எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, 12 டிஜிட்ல. அந்த மாதிரி நம்மளுடைய லேண்ட் வீட்டு இடமா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய தோட்டத்து இடம், அதாவது காலி இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே தனித்தனியா 14 டிஜிட்ல, அதாவது ஒவ்வொரு அந்த 14 டிஜிட்குள்ளேயும் நம்மளுடைய லேண்டை பத்தின டீடைல்ஸ், லொகேஷன் இதெல்லாம் வச்சு நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 14 டிஜிட்ல ஒரு ஆதார் கார்டு மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ எல்லாருக்கிட்டையுமே இப்ப நிலம் வச்சிருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே பத்திரமோ அல்லது பட்டாவோ இந்த மாதிரி ஆதாரம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? சோ அந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லேண்டை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டை வச்சு அவங்களால அப்ளை பண்ண முடியல. விவசாயத்துக்குலாம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியல. அது இல்லாம இப்ப பேங்க்ல போய் வச்சு ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஆதாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாதவங்களுக்காகவே முக்கியமான ஒரு ஆதாரமா கொண்டு வந்தது தான் இந்த பூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆதார் கார்டு பேர் என்னன்னா, நம்மளுடைய நார்மல் ஆதார் கார்டு மாரி இருக்கும், அதுக்கு பேர் பூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதனால வந்து நம்ம அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நிலத்தை எல்லாமே டிஜிட்டலைஸா சர்வே பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஆதார் கார்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க சர்வே பண்ணி 65 லட்சம் பேருக்கு இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் போய் முகாம் போட்டு இந்த ஆதார் கார்டுக்கான ப்ராசஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் லேண்டுக்கான ஆதார் கார்டு வந்துடும், பூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரியே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ லேண்ட் எல்லாமே பதிவு பண்ணுறோம், ஒருத்தவங்கள்ட்ட விற்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம சேல் டீட் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த டீடுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஸ்டார் 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இப்போ எல்லாமே புதுசாக மாறப்போகுதா? ஆமாங்க, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த முறைக்கு பதிலாக புதுசாக ஒரு மெத்தட் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறது சின்னதாக ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ தான் இந்த பட்டா சிட்டா அடங்கல் இந்த ஆன்லைன் விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்திலலாம் சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ நிலத்தோட கொடுக்கல் வாங்கல் எல்லாமே பதிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்திலலாம் கையெழுத்து போடணும் அப்படின்னா நிலம் விற்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும் கையெழுத்து போட்டால் போதும். இப்போ ஒரு அடமானம் வைக்கிறவங்க மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், மற்ற யாரும் போட தேவையில்லை. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ ஈஸியெல்லாம் இருக்கு இல்லையா, ஈஸி அப்படிங்கிறது வில்லங்க சான்றிதழ். இந்த வில்லங்க சான்றிதழ்லாம் அப்போ கையில் தான் எழுதி கொடுத்தாங்க. போக போக வந்து பார்த்தோம்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆணுச்சு. அதுக்கப்புறமா நிலம் வாங்குறவரும் கையெழுத்து போடணும், அது மட்டும் இல்லாமல் சாட்சியும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க, கம்ப்யூட்டரைஸ் ஆக்குனாங்க. இப்போ அதில் வந்து நம்ம இப்போ ஈஸி எடுக்கிறோம், பட்டா எடுக்கிறோம், சிட்டா எடுக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம போய் பார்த்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பத்திரம் அதுக்காக தனியாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆன்லைனில் அதுக்கான பணத்தை எல்லாமே கட்டிட்டு டோக்கன் அப்படிங்கிற ஒரு முறை கொடுத்தாங்க. டோக்கன் அன்னைக்கு நம்ம போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு போயிட்டு நிலம் வாங்குறவர், விற்கிறவர், சாட்சி கையெழுத்து இவங்க எல்லாமே கையெழுத்து போடணும். ஆனால் இனி வர ப்ராசஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இனி ஒரு இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா பத்திரத்தில் வாங்குறவர், விற்கிறவர், சாட்சி இவங்க யாருமே கையெழுத்து போட தேவையில்லை. ஏன்? பத்திரமே தேவையில்லையா அப்படின்னா அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் புதுசாக சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இனி அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், பக்கமாக பத்திரம் எழுத தேவையில்லை, அது எழுதுறவங்களுக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை, ஒரு அட்வொகேட் வச்சு அவருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. பத்திரம் எழுத தேவையில்லை, அட்வொகேட் வைக்க தேவையில்லை, கையெழுத்து போட தேவையில்லைன்னு சொல்றியே, அதுக்கு என்னதான்ப்பா ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொத்து வாங்குறவர், விற்கிறவர் இவங்களுடைய பேர், ஆதார் நம்பர், பேன் நம்பர், அட்ரஸு, மொபைல் நம்பர், அது போக சொத்தை பற்றின டீட்டெயில்ஸ் இதை நம்ம ஆன்லைனில் என்டர் பண்ணால் போதும். ஆன்லைனில் வந்து சப்ரிஜிஸ்டர் வெரிஃபை பண்ணிவிட்டு டோக்கன் கொடுத்துருவாங்களாம். டோக்கன் கொடுத்த டேட்டுக்கு போயிட்டு வாங்குறவர், விற்கிறவர் இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ, பயோமெட்ரிக் இதை மட்டும் அப்டேட் பண்ணால் போதுமா, அந்த சொத்துக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்களாம். இனி அந்த சர்டிஃபிகேட் தான் கிரையாகணும். இதை வந்து சொத்து வாங்குறாரு இல்லையா, அவர் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்னா, சொத்து வாங்குறவர், விற்கிறவர், சொத்தை பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இந்த சர்டிஃபிகேட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் 10 சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. எப்போ என்ன தமிழ்நாடு முழுக்க நடைமுறைக்கும் வரலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராசஸாக டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலமாக என்ன கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஒரே இடத்துக்கு நிறைய பேர் பத்திரம் போட்டு ஃபோர்ஜரியாக பத்திரம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது அதில் ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். அதுக்காக கூட இதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பத்திரம் எழுதுறவங்களுக்கு ஒரு கமிஷன், புரோக்கருக்கு கமிஷன், அட்வொகேட்டுக்கு கமிஷன், இந்த மாதிரி நிறைய செலவாகுது இல்லையா. இந்த மாதிரி செலவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரம் எழுதணும் அப்படின்னா ஒரு பத்திரம் எழுதுறவர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம
எழுதுறதுக்கு கொடுப்போம். அவங்க வந்து டீட்டெயிலாக எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு வில்லங்கலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க நமக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கும். இனி நாங்களாக போயிட்டு ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு சொத்து வாங்கும்போது எப்படி நாங்கள் நம்பி வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஈஸி, இது பட்டா, இது எஃப்எம்பி படம். இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். இப்போ வில்லங்கம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஆன்லைனில் வெப்சைட் இருக்குது. அதாவது TN Reginet அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளுடைய சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், நம்மளுடைய வில்லங்க சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வில்லங்க சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இதில் யாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி வந்தது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சொத்து வந்து இவங்களுக்கு யார் பேரில் இருக்குது, இப்போ யார் பேரில் இருக்குது, இவங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் மூலமாக வந்ததா, ஒயில் மூலமாக வந்ததா, அல்லது கிரைப்பத்திரம் போட்டாங்களா, சரி இப்போ இந்த சொத்தை வச்சு இவங்க கோர்ட்டில் கேஸ் எது நடந்துகிட்டு இருக்குதா, அல்லது பேங்க்கில் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்களா, இல்லை கைமாத்தா யாருனாச்சும் பணம் வாங்கியிருக்காங்களா சொத்தை வச்சு, இந்த மாதிரி மொத்த பிரச்சனையும் மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வில்லங்கத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த வில்லங்கம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பட்டா அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டாவுக்கும் தனி வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இ-சர்வீசர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சர்வே நம்பர் போட்டோம் அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிரும். இந்த பட்டா இப்போ யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதாவது சர்வே நம்பர் எல்லாமே இங்கே காட்டும், எவ்வளோ இடம், இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த பட்டாவில் வந்துடும். அது பட்டா மட்டும் இல்லை, பட்டா, சிட்டா, எஃப்எம்பி படம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் எஃப்எம்பி அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா மேப்பு மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நம்ம சர்வே நம்பர் கொடுத்து இ-சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது பட்டா டவுன்லோட் பண்ணுறோம்ல, அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பிக்கான டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். அது மூலமாக நம்ம எஃப்எம்பி படம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எல்லை விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் போக பத்திரம் அப்படிங்கிறது இப்போ தான் கிடையாது, இனிமேட்டு தான் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே பத்திரம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சொத்துடைய தாய் பத்திரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறது சரி பார்த்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்தில் பங்கு கரெக்டாக போயிருக்கா, ஒருவேளை பங்கு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட விடுதலை பத்திரம்லாம் எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கோர்ட் கேஸுன்னு போகிறோம்னா அதெல்லாம் ஒரு ஆதாரமாக நம்மளால் காட்ட முடியும். சரி, பட்டா, சிட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று தேவைப்படும். இப்போ சர்வே நம்பரே எனக்கு தெரியல, அந்த சர்வே நம்பரை வாங்கணும் அப்படின்னா புரோக்கர்கிட்ட பேசணும், புரோக்கர் ஒரு கமிஷன் கேட்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர்கிட்ட லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சர்வே நம்பர் முதற்கொண்டு. ஓகேவா? அதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். மொபைல் ஃபோனில் நம்மளுடைய கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பில் நம்ம இப்போ இருக்க லொக்கேஷனை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வில்லேஜ் டேஷ்போர்டு அப்படிங்கிற விஷயத்தை டைப் பண்ணோம் அப்படின்னா TNGIS அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்குள்ளே தமிழ்நாட்டோடைய மேப் இருக்கும். இப்போ அந்த மேப்பை நம்ம ஜூம் பண்ண நம்மளுடைய லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக இந்த கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, எந்த இடம் அப்படிங்கிறத இதில் நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா சர்வே நம்பர் முதற்கொண்டு எல்லாமே ஒரு எல்லோ கலர் லைன் எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ இந்த எல்லோ கலர் லைன் அப்படிங்கிறது தான் சர்வே நம்பர். அதுக்குள்ளே இன்னும் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கரெக்டான லொக்கேஷனுக்குள்ளே, அதாவது ரெட் மார்க் இந்த மாதிரி இருக்கும், அந்த சர்வே நம்பருக்குள்ளே எல்லோ கலர் சர்வே நம்பருக்குள்ளே ரெட் கலரில் மார்க் இருக்கும். அது எல்லாமே உட்பிரிவு சர்வே நம்பர், அதோடைய உட்பிரிவு அது முதற்கொண்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த GIS வெப்சைட் மூலமாக நம்மளால் சர்வே நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இந்த சர்வே நம்பரை வச்சு ஆன்லைனில் ஈஸியாக எடுக்க முடியும், பட்டா எடுக்க முடியும், எஃப்எம்பி படம், அடங்கல் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எடுக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். அவ்வளோதான். இதே மாதிரியே சொத்து சம்மந்தமான வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அல்லது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சியில் 80 ஏக்கர் இருக்குல்ல, அதில் 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில் கூட போய்கிட்டே இருக்கேன்.